வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பேண்ட் கட் பண்ண போகிறோம். 34 இன்ச்சு இடுப்பு. நிறைய பேண்ட் கட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பேண்ட்லேயும் ஒவ்வொரு அளவீடுகளுக்கான வித்தியாசங்கள்லாம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேண்ட்டில் இப்போது பேண்ட் போட்டிருக்கும்போது சில கஸ்டமர் அவங்களே சொல்லுவோம். சில அளவுகள் நம்ம எடுக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரக்கூடாது, இடுப்புக்கிட்ட இப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம உள்வாங்கி நாம் அளவெடுக்கும் போதே அந்த அளவுகள் நம்ம கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த பேண்ட்டை இந்த கஸ்டமர் போடும்போது ஃப்ரண்ட்டில் பேண்ட்டை போட்ட உடனே எனக்கு ஃப்ரண்ட்டில் பேண்ட்டு போட்டிருக்கும்போது ஃப்ரண்ட்டில் முன்பகுதியில் சுருக்கம் இல்லாமலும் இருக்கணும். அதே மாதிரி கீழே உள்ள பாட்டத்தினுடைய அளவும் ரொம்ப சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக கேட்கும் பொழுது நம்ம அளவு எடுக்கும்போதே பேண்ட்டினுடைய உயரத்தை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி பிளெயினுடைய இடத்துலேருந்து ஃப்ரண்ட்டோட உயரத்தை நம்ம சைடினுடைய பேண்ட்டோட உயரத்தை எப்படி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதே அளவு கணக்கு பண்ணி ஃப்ரண்ட்லேயும் அளவு எடுத்துடணும். ஸோ ரொம்ப அன்சேஃபான பாடிகள்லாம் பேக்கும் அதே மாதிரி பேக்கினுடைய உயரத்தையுமே அவங்களுக்கு அளவு எடுத்துடலாம். அப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டினுடைய போர்க்கில் எவ்வளவு இறக்கணும், பேக்கினுடைய ரைசிங்கை எப்படி கூட்டணும் அப்படிங்கிற அளவுகள்லாம் அளவெடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேண்ட்டில் அந்த கஸ்டமர் அளவெடுக்கும் போதே உயரம் 40 இன்ச்சு உயரம், பட் ஃப்ரண்ட்டினுடைய உயரம் 39.5 இன்ச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேண்ட் போட்டிருந்த பேண்ட்டும் இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது அந்த அளவை செக் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்டினுடைய அளவு 40 இன்ச்சு உயரம், 14.5 இன்ச்சு பாட்டம், 34 இன்ச்சு இடுப்பு, 37.5 இன்ச்சு சீட்டு, 21 இன்ச்சு தொடையினுடைய டைட்டு, லூஸ் 25. ஸோ அந்த 25 இன்ச்சு லூஸ் அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 24 இன்ச்சு லூஸே போதுமானது. ஆனால் அவர் 25 இன்ச்சு கேட்குறாரு. இந்த பேண்ட்டினுடைய ஃபோர்க் 9.5. இப்போ இந்த பேண்ட்டோட உயரம் 40. இந்த பெல்ட்டிலேருந்து உயரம் நம்ம அளவெடுக்கும்போது அளவெடுத்துருக்குறோம் 39.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டினுடைய உயரம். ரொம்ப ஷார்ப்பாக போடணும்போது இந்த ஃப்ரண்ட்டோட உயரத்தையும் நம்ம அளவெடுத்துக்கலாம். இப்போது இந்த பேண்ட்டு மீடியம் ஹிப்பு, லோ ஹிப்பும் கிடையாது, மீடியம் ஹிப்பு. இப்போ பேண்ட்டை கட் பண்ணுறோம். ஸ்டிச்சிங்க்கான மார்க் 1/2 இன்ச்சு இதில் ஸ்டிச்சிங் மார்க்கு. பேண்ட்டினுடைய உயரம் 40. 40 இன்ச்சு உயரம், 2.5 இன்ச்சு பட்டிக்கு, ஃபோர்க் 9.5 இன்ச்சு, 9.5 இன்ச்சு போர்க்கினுடைய உயரம். இப்போ 9.5 இன்ச்சு போர்க்கினுடைய உயரம் எடுத்துருக்குறாங்க. இது மீடியம் ஹிப்பு. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சே வைக்கிறேன் ஃபோர்க்கு. ஏன்னா இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது, போர்க் அளவு எடுக்கும்போது இப்போ மீடியம் ஹிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த போர்க்கு எடுத்த அளவை விட 1/2 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ உயரம் 40, 40ல் பாதி 20 ப்ளஸ் 2 இன்ச்சு. இப்போ சீட்டு 37.5, 12ல் ஒரு பாகம், 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. பாட்டம் மார்க்கு, எக்ஸ்ட்ரா பட்டிக்கு. 37.5 இன்ச்சு சீட்டு, 9.25 ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் 3/4, பிளேக்கு ஒரு 1.25 இன்ச்சு, இப்போ 12 இன்ச்சு ஒரு பாயிண்டில் இருக்குது. இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு மார்க்கில் இருக்குது. அந்த 6 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க.
பாட்டம் 14.5, 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 7.25, 1.25, 2க்கும் சென்ட்ரு இப்படி எடுத்துக்கோங்க. நாலேகால் ஒரு பாயிண்ட்டு, 8.25 இப்படி மார்க் எடுத்துக்கோங்க. ப்ளைனுடைய மார்க் இப்படி எல் சைடு கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ளைனுடைய மார்க்கு இது 3 அடி லென்த்து. இப்போ தான் புதுசாக போட்டோம் இந்த ஸ்கேலு. 3 அடி லென்த்துங்கிறதுனால அப்படியே நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஒரே லென்த்தில் கரெக்டாக கிடச்சிரும். பெரும்பாலும் வந்து ஸ்லிம் ஃபிட் பேண்ட்டுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஒரே லென்த்தில் போட்டுடலாம். பாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்லிம் ஃபிட் பேண்ட்டுக்கெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து 34, 8.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு, 37.5, 9.25 ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு. இந்த அளவு இப்படி வச்சுக்கணும். நம்ம ஷேப் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த வாட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வாட்டத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இங்கே வந்து அப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் 37.5 நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஃப்ரண்ட்டுடைய லென்த்து வந்து இங்கே பார்க்கணும். இந்த 39.5. இப்போ இங்கேருந்து இந்த 39.5 இப்படி வைக்கணும். இந்த பாட்டத்தில் இருந்து இந்த ஃப்ரண்ட்டோட இது 39.5 இப்படி வருது. அப்போ இந்த 39.5க்கு 1 இன்ச்சு நம்ம வந்து பெல்ட்டில் வந்து இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். இங்கேருந்து ஹைட்டில் வைக்கும்போது எப்படி இங்கேருந்து 40 இன்ச்சு எடுக்கிறோமோ அதை மாதிரி இங்கேருந்து 39.5 இன்ச்சு நமக்கு வந்து தேவை. இப்படி வைக்கணும். அப்போ அந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த மார்க்கில் இருக்குது. செகண்ட் மார்க்கில் கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டோட இது வந்து இப்படி 39.5 இப்படி வைக்கணும். செகண்ட் இந்த இடத்துக்கு வருது. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் இங்கே வருது. அப்போ நம்ம இந்த பெண்டு எடுக்கும்போது இதில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பெண்டு வந்து நம்ம அப்படி கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும். இப்போ சில பேண்ட்டுக்கு வந்து தொப்பை உள்ளவங்களுக்கு பேண்ட்டு கட் பண்ணும் பொழுது இந்த ஃப்ரண்ட்டோட உயரத்தையும் நம்ம இந்த சைடு உயரம் எடுக்கும்போதே ஃப்ரண்ட்டோட உயரத்தையும் பெல்ட்லேருந்து கஸ்டமருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை செக் பண்ணி வைக்கும்போது இந்த கறவை நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்துக்கலாம். அப்போ வந்து அக்யூரேட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் சுருக்கு இல்லாமல் அக்யூரேட்டாக உட்காந்துரும். 1.25, 6.25 லைட்டாக பெண்டு கொடுத்து பாக்கெட் வந்து இப்படி பெண்ட் ஷேப்பில் போட்டுருவோம். இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இது கட் பண்ணிடலாம். 34 இன்ச்சு இடுப்பு. இந்த மாதிரி செக் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது. ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். 10.5 இன்ச்சு சென்ட்ரு, 10.5 இன்ச்சு சென்ட்ரு, ஒன்றே கால் இன்ச்சு, 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். லூஸ் வந்து நமக்கு 25 இன்ச்சு லூஸ் வேணும். 12.5 இன்ச்சு, இந்த 12.5 இன்ச்சுக்கு 12.25 இங்கே வைக்கிறோம். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கிறோம். இப்போ இங்கே சீட்டு வந்து 9 இன்ச்சு ஒரு புள்ளி, 10 இன்ச்சு ஒரு புள்ளி வாங்கிட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம அந்த பிளைனுடைய எண்டு எடுத்துக்கணும். இப்போ இங்கே சீட்டு வந்து 9.25 ஒரு புள்ளி, 10.25, 37, 9.25 ஒரு புள்ளி, 10.25 ஒரு பாயிண்ட். அப்போ அந்த 10.25 ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷேப் வந்து பார்க்கணும். இப்போ இங்கே ஃபுல்லாக அதிகமானதுனால இந்த நெடுங்கால் சைடு நம்ம வந்து இந்த சைடு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த சைடு நம்ம இதே வாட்டத்தில் இந்த சைடு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கட்டிங் மெத்தடு வந்து ஏன்னா நிறைய மெத்தடில் நம்ம கட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கணும். இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணி வருதான்னு பார்க்கணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி வந்துட்டு அங்கே அப்படியே நம்ம இங்கே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து போயிடணும். அப்போ 10.25 ஒரு பாயிண்ட் இங்கே வச்சிடணும். இந்த இடத்துல இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த நெடுங்கால் இதையும் பார்க்கணும். அப்போ இப்போ இங்கேருந்து இந்த மார்க்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணி பார்க்கணும். 10.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 10.25 ஒரு பாயிண்ட் இங்கேயும் வரணும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10.25 ஒரு பாயிண்ட் இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். அப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த சீட்டு இடம் வைக்கிற இடத்துலேருந்து இங்கேயும் பார்த்துக்கணும். இந்த கிராஸையும் நம்ம மெயினாக வந்து பேக் வந்து இதில் எப்படி பார்க்குறோமோ 10.25 ஒரு பாயிண்ட் இருக்கோ அதை அந்த இடத்துலேருந்து இங்கே வர்ற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அந்த சீட்டினுடைய அந்த பாடியினுடைய ஷேப்பை கரெக்டாக கொண்டு வர்றது. இப்போ அதே நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்துக்குறோம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து எடுத்துடணும். இந்த நெடுங்காலை ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இங்கேருந்து கட்டிங் பண்ணிட்டு வரக்கூடிய மெத்தடு வந்து அது வேறு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கேருந்து கொண்டு வந்து நம்ம வந்து இதில் இருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி சீட்டில் 6 சீட்டுக்கும் வித்தியாசத்துக்கும் உள்ள அளவு 37, 34. ஸோ அப்போ இங்கே வந்து 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு இங்கே எடுத்து அந்த மெத்தடு வந்து அது ஒரு விதம் இருக்குது. ஸோ இந்த மெத்தடுக்கு நம்ம இந்த டைப்பில் கட் பண்ணும்போது இப்படி இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ தொடையினுடைய லூஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். 11 இன்ச்சு இருக்குது, 25 இங்கே ஸ்டிச்சிங்க்கு கழிச்சிடணும். அப்போ 11 இன்ச்சு இங்கே வருது ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இருபத்தி இப்போ சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் அந்த 1 இன்ச்சை இங்கே வச்சுட்டு அதுக்கு நேரம் எடுத்துக்கணும். 22 ப்ளஸ் 1/4 இன்ச்சு. இப்போ சைடு ஸ்டிச்சிங்க்கு
34 8.5 டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு. இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்படி இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டு கழிச்சிட்டோம், ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். முக்கால் இன்ச்சு வச்சுருக்கோம். நாலரை இன்ச்சு பாக்கெட்டு. கட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். சைடில் வந்து ஸ்டிச்சிங் அதனால் கரெக்டாகவே வெட்டிடுறோம். வெளியில் வந்து டாப் தையல் வந்து ஊசியோட ரெடிமேட் மாதிரி போடுவோம் இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி தையல் போடுறதுக்கு இப்படி கரெக்டாக வெட்டி எடுத்துருவோம். ஃபார்மல் பேண்ட்டுகளுக்கு வந்து சைடில் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஓப்பனாக போடுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தும்பு வச்சு கட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் வந்து இப்படி நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேண்ட் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். இது சிம்பிளாக ஒரு பேண்ட்டு. வேறு ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.